தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீரருகினிலே. அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீரருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைந்தவரே. ஒரு விசை கூட எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைந்தவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உபாகமம் 1:31 நம்ம இப்படி வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நாம் அல்ல நடந்து வந்தது, கர்த்தர் தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. கரங்களை அசைத்து சொல்லுவோம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உம்மாள் உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மேல் இருந்தபடியினால, அவருடைய இரக்கம் நம்மேல் இருந்தபடியினால, ஆமென், எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வருகிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய இரக்கம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது அல்லவா? அவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல ஆண்டவரே, நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் எங்களை சுமந்து வந்தவர் நீரே, எங்களை நடத்தி வந்தவர் நீரே. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததே இல்லை. ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்தினவர். லேமான சந்தரபா கதிரனா. எஸ், ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே நீர் உயர்ந்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை நடத்தட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிற வேளையிலே உம்முடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே.
ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே, உம் கனியும் எங்களில் வளரட்டுமே. உம் வரங்கள் கிரியை செய்யட்டுமே, உம் கனியும் எங்களில் வளரட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம், எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஆமென். நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் ஒரு விசை கூட பரிசுத்த அக்கினி. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. பரிசுத்த அக்கினி எரியட்டுமே, மகிமையின் மேகம் மூடட்டுமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. முகங்களை முறிக்கும் ஆவியானவரே, வியாதிகள் இப்போது சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாக
பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஓ நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. லேமன சங்கரஹாண்டரே லிபரஹாந்தரமன சகலதியந்தரோ லாபரஹாண்டரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஓ நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போது பாருமே. உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே. எம்மை நிரப்பிட இப்போது பாருமே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. லபர சங்கரஹாண்டரே நானா லே மரஹாண்டரே திக்கரம சந்தர பஹதிர லபகதரே லபர சங்கர பஹதிர நஹாண்டரே. ஹல்லேலூயா. இயேசுவே லே ரபகதிர நா சபரஹாண்டரே. ஹல்லேலூயா. வியாதிகள் இப்போது சுகமாகட்டும். பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். வியாதிகள் இப்போது சுகமாகட்டும். பிசாசின் கட்டுகள் தொலைந்தோடட்டும். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஓ நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஓ நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவரோடு இணைந்தது தான் விடுதலை. ஆவியானவர் இருக்கிற இடத்துல நிச்சயமாக விடுதலைகள் சம்பவிக்கும். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். மனதின் கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். இருதயத்தின் கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்த அதே காரியங்களை மறுபடி யோசித்து புலம்பிக் கொண்டிருக்கிற, அதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலையும் இருக்கிறது. எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம். எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். சொல்லுவோம். எம் கைகளை உமக்கு உயர்த்துகிறோம். எம் உள்ளத்தில் உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்க கூடினோம் ஆவியானவரே. ஓ நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா நுகங்களையும் உடைத்து போடுகிறவர். நம்முடைய மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாரமான நுகங்களை, பிசாசின் நுகங்களை, எதிராளிகளினுடைய நுகங்களை நம்மை விட்டு உடைத்து போடுகிற தெய்வம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குகிறார். நம்மை அவர் விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவ சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். ஜெபத்தை பற்றியதான பாடல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். ஜெபம் செய்பவன் பலனாகிறான். ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான். ஜெபம் செய்பவன் பலனாகிறான். ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான். காலை தோறும் புது கிருபை பெற்று கழுகை போல உயரம் செல்வான். காலை தோறும் புது கிருபை பெற்று கழுகை போல உயரம் செல்வான். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். தினம் தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவான். தினம் தோறுமே அவர் பாதமே தேடும் மனிதன் தூய்மை அடைவான். ஜெபாவியும் துதியாவியும் இரு செட்டையாய் தன் தோளில் அணிவான். ஜெபாவியும் துதியாவியும் இரு செட்டையாய் தன் தோளில் அணிவான். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும். ஜெபம் செய்வது நம் உயிர் காத்திடும். அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும். ஜெபம் செய்வது நம் உயிர் காத்திடும். விசுவாசத்தில் தளராமலே கனியேந்திட நம் துணையாகிடும். விசுவாசத்தில் தளராமலே கனியேந்திட நம் துணையாயிடும். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். ஜெபமே ஜெயம், ஜெபமே பலன், ஜெபமே வழி, ஜெபமே அரண். ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். ஜெபமே ஜீவன் பலன் தந்து என்னை காக்கும். ஜெபமே தேவன் சித்தம் செய்ய என்னை நடத்தும். அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும். ஜெபம் செய்வது நம் உயிர் காத்திடும். அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும். ஜெபம் செய்வது
நம் உயிர் காத்திடும் விசுவாசத்தில் தளராமலே கனியேந்திட நல் துணையாயிடும். விசுவாசத்தில் தளராமலே கனியேந்திட நம் துணையாகிடும். கனியேந்திட நம் துணையாகிடும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த பாடல் இப்படி சொல்லுகிறது, அவர் சாயலாய் நம்மை மாற்றிடும். ஜெபம் செய்வது நம்முடைய உயிர் காத்திடும். விசுவாசத்தில் தளராமல் கனியேந்திட நம் துணையாயிடும். ஜெபம் செய்கிறவன் பலனாகிறான். ஜெபம் செய்கிறவன் அவர் முகம் காண்கிறான். ஜெபம் செய்பவன் பலனாகிறான். ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான். ஜெபம் செய்பவன் பலனாகிறான். ஜெபம் செய்பவன் அவர் முகம் காண்கிறான். காலை தோறும் புது கிருபை பெற்று, காலை தோறும் புது கிருபை பெற்று, கழுகை போல உயரம் செல்வான். கழுகை போல உயரம் செல்வான். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெப ஆவியினாலே ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். ஆமென். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பல பிரச்சனைகள், ஆமென், இது எப்படி முடிவுக்கு வரும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பல பிரச்சனைகள், நீங்கள் ஜெபிக்கும்படி முழங்கால் படியிடும் பொழுதே அவைகள் உங்களுக்கு முன்பாக, ஆமென், அமைதலாகும். இறைந்து கொண்டிருக்கிற கடல்கள் உங்களுக்கு முன்பாக அமைதலாகும். லேமான சந்தரபா கதீர நஹாந்தரா லபரஹாந்தரோபா ஷதலபரபஹாந்தரே லிப்ரமான சந்தரபஹாந்தரபா லபரஹாந்தரே லீடமான சந்தரோ லகதில பஹாந்த கதே லேமமான சபரஹாந்தரபோ லபரிஹாந்தரோபா சேதரே மனஹாந்தரா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனந்தமே ஆரோக்கியமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது, ஆமென், சுகம் என்பது பிள்ளையினுடைய அப்பம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன். எஸ். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையின் அப்பம், பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ. பிள்ளையான எனக்கல்லோ.
ஆரோக்கியமே, அல்லேலூயா ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். ஹல்லேலூயா 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா ஆரோக்கியமே. நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின். நான் என் சுமப்பேன், நான் என் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின், எந்தன் இயேசு சுமந்த பின். ஹல்லேலூயா 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா ஆரோக்கியமே. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி, எந்த நல்ல பரிகாரி. ஹல்லேலூயா 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா ஆரோக்கியமே. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரணிந்த ஜீவனிது. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரணிந்த ஜீவனிது. பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன் பரணிந்த ஜீவனிது, பரணிந்த ஜீவனிது. ஹல்லேலூயா 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா ஆரோக்கியமே. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் இனி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் இனி போக்கும் நல் மருந்து, இனி போக்கும் நல் மருந்து. ஹல்லேலூயா 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா ஆரோக்கியமே. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல பலவான் நான் தேவன் சொன்னார், பலவான் நான் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா ஆரோக்கியமே. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல பலவான் நான் தேவன் சொன்னார், பலவான் நான் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே,
ஹல்லேலூயா ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். விசுவாசத்தோட come on லெபரா கபா சுபரா லிப்ரஹாந்த லபா கரதியே. எஸ் ஹல்லேலூயா. உங்களுடைய நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அந்த பாரமான சிலுவையிலே உங்களுடைய நோய்கள் சுமக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சாபங்கள் சுமக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோட ஹல்லேலூயா. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார் சாபமான சிலுவையில். சாபமான சிலுவை. பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல. come on லாரணமௌ சாந்தராந்தரே லீவா கதீரனாந்தரா. நீங்கள் பலவீனர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வியாதிகள் மாறுகிறது, உங்களுடைய பிரச்சனைகள் மாறுகிறது. ஓ பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவான் நான் தேவன் சொன்னார். இயேசு கொடுக்கிற அறிக்கை ஒரு மருத்துவர் கொடுக்கிற அறிக்கை விட மேலானது. ஒரு மருத்துவர் சொல்லுகிற அறிக்கை விட ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது, மாற்றம் தரக்கூடியது. சொல்லுங்க, விசுவாச அறிக்கையிடுங்க. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல, பலவான் நான் தேவன் சொன்னார். பலவான் நான் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஆமென் ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம், ஒரு ஆவிக்குரிய மகிழ்ச்சி உங்களை நிரப்புவதாக. ஒரு ஆவிக்குரிய மகிழ்வு உங்களை நிரப்புவதாக. நீங்கள் பலவீனர்கள் அல்ல. ஆமென். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பலவான். ஆமென். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஏகபரஹ இக்ரஹந்த கதுசபா மக்கதஹதீஷ எல் பருமனஹந்தரே இகதயலபராஸ். ஆமென். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை சம்பவிப்பதாக. எல் மருகபனா இதம் பருசபஹந்தரா எல் கரிசஹந்த கடாதியா இகனமகதிரஹந்தரா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை சம்பவிப்பதாக. சரீரத்துக்குள்ள தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஷபரஹா இகமன சம்தரபகதி லாரபகதிரஹந்தரா அல்ஹருசமானஹந்தரே ஏக்ரஹந்த கபூடஹா இப்ரபோஹோசே அல்கரிதயலுசயா இப்ரகெட்ட கதுசமஹந்தயா. ஹல்லேலூயா ரிகமன சம்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. சின்ன பிரச்சனையை சுகமாக்குவார், சின்ன வியாதியை சுகமாக்குவார், பெரிய வியாதியையும் சுகமாக்குவார். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த சின்ன வியாதியை எப்படி ஆண்டவர் சுகமாக்குவார்? எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவார். ஆமென். பேதுருவினுடைய மதர்-இன்-லா அவள் ஜுரத்தினால் படுக்கையாய் இருந்த போது ஆண்டவர் அவளுடைய ஜுரத்தை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அதே போல பெரிய பெரிய வியாதி உள்ள
பிரச்சனை நிறைந்த மனிதர்களையும் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு சுகமாக்குகிறார். ஒரு சர்வாங்க சுகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஒரு சர்வாங்க சுகம். ஷபகடாதியா தரமனா சம்தரபகடாதியா லீரபஹன் சதபரோ ஷபபஹந்தரா ஏகமனா சம்தரே லீரபஹந்தரமனா சம்தரபாரியா தோலரோபோ சேகேதரே மஹானா. இயேசு ஆண்டவர் உங்களை சுகமாக்குகிறார். அவருடைய விடுதலை உங்களுக்குள்ளே வருகிறது. ஹல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் நடுவிலே வல்லமையாய் கிரியை செய்ததற்காக நன்றி. அநேகரை சுஸ்தமாக்கினதற்காக, சுகமாக்கினதற்காக நன்றி. ஆண்டவர் இருதயத்திலே காணப்பட்ட பாரங்களை மாற்றினதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேண்டிய வார்த்தைகளை ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமம் இந்த ஆராதனையின் ஒவ்வொரு ஆண்டவர் நிமிடங்களிலும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த ஆராதனை முழுவதையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த ஆராதனையினுடைய மீதியான பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 41வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிகட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நாம் என்ன தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு எதிரான எண்ணங்களை சிறையாக்குங்கள் என்கிற தலைப்பில் நின்று தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால்
நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனை வேளையிலே இவ்வளவு நேரம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பிரசன்னத்தை உணரவும் ஆண்டவரை நீ தந்த அந்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. விசேஷமாக இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற வேளையிலே தொடர்ந்து எங்களோடு பேசும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். இந்த வசனத்திலே 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் அல்லது எந்த நினைவுகளையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். நம்முடைய மனதிலே வருகிற எண்ணங்கள், நம்முடைய மனதில் வருகிற நினைவுகள் தான் நம்மை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. நிறைய நேரங்களில் சில காரியத்தை குறித்து நாம் நினைக்க வேண்டாம் என்று நாம் முடிவு செய்தால் கூட அதை நம்மால் மேற்கொள்ள முடியாமல், அதை நம்மால் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியாமல் அந்த நினைவுகள் தானே அல்லது அந்த எண்ணங்கள் தானே நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. இந்த வசனத்தின்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்தை அல்லது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நினைவுகள் சிறையாக்கி வைத்திருக்கிறது. அது கிறிஸ்துவுக்கு எதிரான நினைவுகளாய் இருக்கிறது. நம்முடைய மனதில் வருகிற நினைவுகள் எல்லாம் சரியானதல்ல. இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய நினைவுகள் நம்மை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு ஒரு சிறைச்சாலை கைதியை போல நம்மை நடத்துகிறதை பார்க்கிறோம். நிறைய மனிதர்கள் பாருங்க, அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியமும் அவர்களிடத்தில் இருக்கும். அவர்களுக்கு தேவையான பணம் இருக்கும், பொருட்கள் இருக்கும், நல்ல சூழ்நிலைகள் கூட இருக்கும். ஆனாலும் அதை அனுபவிக்க முடியாமல் மனதின் கட்டுகளால் கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவுக்கு எதிரான எந்த எண்ணங்களும், கிறிஸ்துவுக்கு எதிரான எந்த நினைவுகளும் ஒரு மனிதனை சிறையிருப்புக்குள் வைத்திருக்கும். அது மனதின் கட்டு, மனதில் இருக்கிற அந்த கட்டுகள், மனதில் இருக்கிற அந்த அரண்கள் அந்த மனுஷனை விடுதலையாய் சிந்திக்க விடாமல், இயேசுவை பற்றி சிந்திக்க விடாமல் அவனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். ஆமென். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மனதை ஆமென் எந்த எண்ணமும் சிறையிருப்புக்குள் வைக்க முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் எல்லா நினைவுகளையும் ஆமென் நாங்கள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நீங்கள் ஒரு சில காரியங்களை நினைக்கவே கூடாது, இந்த காரியம் என்னுடைய மனதுக்குள் வரவே கூடாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற பல காரியங்களையும் உங்களால் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க முடியவில்லை. உங்களுடைய மனது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. இதை நினைக்க வேண்டாம் என்று நீங்கள் நிர்ணயம் பண்ணினாலும், இதை சிந்திக்க வேண்டாம் என்று நீங்கள் திட்டம் பண்ணினாலும், எப்படியாகிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அது உங்களை கட்டுப்பாட்டு
கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்ளுகிறது. அந்த நினைவுகள் வரும்போது பல மணி நேரங்கள் அதை குறித்தே மறுபடி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி உங்களுடைய நினைவு உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்குமானால், அப்படிப்பட்ட நினைவுகளை, உங்களை சிறையாக்கி கொண்டிருக்கிற நினைவுகளை, உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிற நினைவுகளை ஆமென் இன்றைக்கு நீங்கள் சிறையாக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எந்தெந்த நினைவுகள் உங்களை சிறையாக்கி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த எண்ணங்கள் உங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறதோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அந்த எண்ணங்களை சிறையாக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய பேருடைய மனதிலே ஆமென் கசப்பு என்கிறதான நினைவுகள், கசப்பு என்கிறதான எண்ணங்கள் குடிகொண்டிருக்கிறது. அவைகளால் அவர்கள் சிறைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். சிலருக்குள்ளே பாவம் என்கிறதான நினைவுகளினாலே அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, எந்த விஷயமும் முதலாவது மனதில் தான் தோன்றுகிறது. எந்த காரியமும் மனதில் தோன்றித்தான் பின்பு அது செயலாக மாறுகிறது. வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்த அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது, அந்த ஸ்திரீ அந்த 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 ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கின அந்த கனியை பார்வைக்கு அது அழகுள்ளது என்று கண்டு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அது முதலாக அவள் பார்க்கிறாள். அது அவளுடைய மனதுக்குள்ளே இது நன்றாய் இருக்கிறது என்கிற எண்ணம் வருகிறது. எதை ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னாரோ அது நன்றாய் இருக்கிறது போன்ற ஒரு பிம்பத்தை பிசாசானவன் உருவாக்குகிறான். பின்பு அது செயலாக மாறுகிறது. என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நம்முடைய எண்ணத்தில் தான் பிசாசானவன் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய எண்ணங்கள் சரியானால், நம்முடைய நினைவுகள் சரியானால் எல்லாம் சரியாகும். ஆமென். 90% பிரச்சனைகள் உங்களுடைய நினைவுகள் சரியானாலே அவைகள் சரியாகிவிடும். ஆமென். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் நம்முடைய நினைவில் தான் ஆரம்பிக்கிறது. பிசாசானவன் அந்த காரியத்தை, தேவனுடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க கூடாதபடி ஆமென் அவன் உங்களை தடுத்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எந்த எண்ணங்களும் எங்களை சிறைப்படுத்த முடியாது. எந்த எண்ணங்களும் எங்களை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முடியாது. எந்த எண்ணங்களும் எங்களை சிறையாளியாய் மாற்றிவிட முடியாது. ஏனென்றால் அந்த நினைவுகளை நாங்கள் அதற்கு முன்னாகவே சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டியது அதுதான். நம்முடைய மனதில் எழும்புகிற தேவையில்லாத எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மனதிற்குள்ளே அந்த நினைவுகள் வரும்போதே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அதை சிறையாக்கி அதை வளர விடாதபடி இயேசுவின் நாமத்தை நாம் பிரயோகித்து அதை நம்முடைய மனதிலிருந்து வெளியே விரட்ட வேண்டும். நம்முடைய மனது என்பது அது ஒரு உலகம் போல, ஒரு சின்ன நினைவு தான் நம்முடைய மனதுக்குள்ள அப்படியே ஆரம்பிக்கிறது போல காணப்படும். ஆனால் ஒரு சில நிமிடங்கள்ல நம்முடைய மனதை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய நாவை, நம்முடைய கண்களை எல்லாவற்றையும் அது என்ன செய்து கொள்ளும்? கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்ளும். அப்போ என்ன காரியத்தை நாம் சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய செயல்களாக என்ன செய்கிறது? மாறுகிறது. எல்லாம் நினைவில் இருக்கிறது. அங்கே உருவாக்கப்பட்ட காரியம் தான் வெளிப்புறமாக செய்கையாக வருகிறது. இங்கே நினையாத ஒன்றை நாம் செய்வதில்லை. நினைக்காம செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதில்லை. எல்லாம் நம்முடைய நினைவில் என்ன செய்கிறது? வருகிறது முன்னதாகவே. அதுதான் செயலாக மாறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அரண்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ். இந்த அரண்கள் என்பது என்ன? அரண்கள் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு வெளிப்புறத்திலே ஒரு மலையோ ஒரு குன்றுகளோ அது போன்ற காரியங்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அரண்கள் என்று சொல்லும்போது நம்முடைய மனதில்
பல நாட்களாக இருக்கிற ஒரு எண்ணத்தை அல்லது நம்முடைய மனதை விட்டே மாற்ற முடியாத ஒரு எண்ணத்தை குறித்து, ஒரு நினைவை குறித்து அரண்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வருஷங்கள் பல கடந்த பின்பும், தேவனை அறிய ஆரம்பித்த பின்பும் சில காரியங்கள் நம்முடைய மனதுக்குள்ளே அரண்களாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவை அதிகம் அறிய முடியாதபடி, கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்மில் வெளிப்படுத்த முடியாதபடி நமக்குள் சில எண்ணங்கள், சில நினைவுகள் அரண்களாக மாறி போயிருக்கிறது. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் இப்படி சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன ஆனாலும் இந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். என்ன சம்பவித்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் இவர்களை நான் பார்க்க கூட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள், இது போன்ற கசப்பின் காரியங்கள் தான் அரண்களாக நம்முடைய மனதிற்குள்ளே, நம்முடைய சிந்தைக்குள்ளே இருந்து நம்மை கட்டி வைக்கிறது. பாருங்க, இது கசப்பு என்கிற அரண்கள். அது மட்டுமல்ல, சிலர் பாவத்தினாலே பீடிக்கப்படும் போது அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், பாவத்தை என்னால் மேற்கொள்ளவே முடியாது, இந்த பாவத்திலே நான் இருக்க வேண்டியது தான் என்று சொல்லி அந்த பாவத்திற்கு ஒரு இடம் கொடுத்து அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு அரண். ஆமென். என்னால் இதை மாற்ற முடியாது, இது எனக்குள்ளிருந்து வெளியேறாது என்று சொல்லி அவர்கள் தானே தங்களுடைய மனதிலே இப்படிப்பட்ட அரண்களை, நினைவுகள் என்கிற அரண்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல மிகவும் தெளிவாக பேசுகிறார். ஆமென். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு, ஆமென், நினைவின் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் அரண்களாக இருக்கிறதோ, நெடுநாளாய் குடிகொண்டிருக்கிறதோ, உங்களுடைய மனதை விட்டு வெளியேற மாட்டேன் என்று இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கூடாதபடி அவர்கள் மனதிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய மனதில் அப்படிப்பட்ட அரண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய நல் ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க கூடாதபடி அவிசுவாசம் என்கிற அரண்கள் அவர்களுடைய சிந்தையிலே கட்டப்பட்டிருக்கிறது. நிறைய தேவ பிள்ளைகள் நன்றாய் வேதம் வாசிக்கிறவர்கள் தான், கர்த்தரை அறிந்தவர்கள் தான், நெடுநேரம் ஜெபம் பண்ணுகிறவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய மனதில் அவிசுவாசம் என்கிற ஆமென் அரண்கள் இருக்கிறது. ஆமென். எதிர்மறையான பேச்சுகள் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். விசுவாசிக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆண்டவரை தேடுகிறார்கள், ஆனால் இன்னமும் எதிர்மறையான பேச்சுகள் அவர்களுக்குள்ள இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு விதமான மனதின் அரண். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அரண்கள் தகர்க்கப்பட வேண்டும். நம்முடைய மனதை விட்டு இவைகள் வெளியேற வேண்டும். ஆமென். இயேசு எனக்காய் இரத்தம் சிந்தி இருக்கிறார். நான் ஒரு பாவி அல்ல, நான் கட்டப்பட்டவன் அல்ல. அவர் எனக்காய் இரத்தம் சிந்தினதின் முகாந்திரம் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த கிறிஸ்துவின் மனநிலை நம்முடைய இருதயத்திற்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார். உங்களுடைய மனதின் கட்டுகள் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலே உடைக்கப்பட வேண்டும். அவைகள் தகர்க்கப்பட வேண்டும். நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய தேவ பிள்ளைகள் பாருங்க, தூங்கும் போது கூட நிம்மதியாக தூங்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய மனது யோசித்த காரியத்தையே மறுபடி 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 யோசித்து அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கிற அரண்கள் அவை அவர்களை நிம்மதியாய் இருக்க விடுகிறதில்லை. ஆமென். இந்த அரண்கள் தகர்க்கப்படாமல், இந்த அரண்கள் உடைக்கப்படாமல், ஆமென், நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அப்போது தான் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நம்மால் சிந்திக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வருஷங்கள் பல ஆனாலும் ஆமென், தேவ பிள்ளைகள் இப்படி
இப்படிப்பட்ட காரியங்களினாலே பீடிக்கப்படும் போது அவர்கள் ஒரு சிறையாளியை போலத்தான் சுற்றி திரிகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு வருவார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆனாலும் அவருடைய மனதின் கட்டுகள் உடைக்கப்படாதபடியினால, மனதின் அரண்கள் உடைக்கப்படாதபடியினால அதே பிரச்சனை, அதே போராட்டம், ஆமென், நெடுநாளாய் ஒரே காரியத்தை மறுபடி அவர்கள் சுற்றி வந்து கொண்டே இருக்கிற நிலையை அவர்கள் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எவைகளெல்லாம் மனதின் அரண்கள் என்று பார்க்க போகிறோம். மனதின் அரண்கள் என்று சொல்லும் போது எவைகளெல்லாம் மனதின் அரண்கள்? முதலாவது பாருங்க, பயம் என்கிற மனதின் அரண்களால் தேவ பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பயம் என்கிற மனதின் அரண். ஆமென். எந்த காரியத்தை செய்ய போனாலும் பயம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறத பார்க்கிறோம். வேதத்தில் பல முறைகள், ஆமென், 300க்கும் அதிகமான முறைகள் வேதத்தில் பயப்படாதே என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 365 முறை ஏறக்குறைய, ஆமென், பயப்படாதே என்று ஆண்டவர் வேதத்தில் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வருஷத்துல இருக்கிற எல்லா நாட்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே என்பது தான். ஆமென். பயம் என்கிற கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இது சம்பவித்து விடுமோ, என்னுடைய பிள்ளைக்கு ஒருவேளை இப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி இல்லாத காரியங்களை இருக்கிறதை போல நினைத்து கொண்டிருக்கிற அந்த பயம் என்கிற அரணிலே தேவ பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, பயம் என்கிறது பிசாசானவன் உங்களுக்குள்ளே வருவதற்காக உபயோகப்படுத்துகிற ஒரு வாசல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பயம் என்கிற வாசலை பயன்படுத்தி பிசாசானவன் தேவ பிள்ளைகளுக்குள்ளே மிகவும் எளிதாக வர முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்தது? நேரிட்டது என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகள், உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த பயம் என்கிற அரண்களை நீங்கள் விட்டு வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. பயம் என்கிற மனதின் அரணாகிய இந்த காரியத்தை நாம் உடைத்து போட வேண்டும். இரண்டாவது, மனதின் அரண்கள் என்று சொல்லும் போது பாவமாய் இருக்கிறது. பாவம், ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவம். இந்த பாவம் செய்கிற மனிதர்கள் எப்படியாகிலும் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களுக்குள்ளே பிசாசானவன் ஆழமாய் ஒரு விதையை விதைத்து வைத்திருக்கிறான். அது என்னன்னு சொன்னா, I cannot overcome sin, என்னால் பாவத்தை மேற்கொள்ளவே முடியாது என்கிற ஒரு தவறான விதையை, தவறான ஒரு அரணை பிசாசானவன் தேவ பிள்ளைகளுடைய மனதில் என்ன செய்து வைத்திருக்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது என்கிற ஒரு அரண் தேவ பிள்ளைகளுடைய மனதிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களை, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட உங்களை பாவம் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தான் பாவத்தை மேற்கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே, இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்கும் போதே உங்களுடைய மனதில் கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் இடிந்து விழுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென். உங்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். இந்த வார்த்தைகளை விசுவாச அறிக்கையிடுங்க. ஆமென். இயேசு என்னோடு இருக்கிறபடி, அவருடைய இரத்தம் என்னுடைய ஆதாரமாய் இருக்கிறபடினாலே நான் பாவத்தை மேற்கொள்ளுகிறவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, தாழ்வு மனப்பான்மை என்கிறதான அரண் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்கிறோம். தாழ்வு மனப்பான்மை எப்படின்னா, ஆண்டவர் எனக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டார், எல்லாருக்கும் செய்கிறார், ஆனால் எனக்கு செய்ய மாட்டார் என்கிறதான ஒரு எதிர்மறையான எண்ணம் அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். ஆமென். நாம் ஆண்டவரை எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் அவர் நமக்கு கிரியை செய்ய முடியும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாயினால் நாம் அறிக்கையிட வேண்டும். நற்புத்தி தயையை உண்டாக்கும் என்று நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்முடைய வாயினால் நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவர், நீர் எனக்கு நல்லவர், எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எனக்கு நல்லவர்,
தீமையை அனுமதித்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவர். ஆமென். இன்றைக்கு நமக்கு அனுமதிக்கிற இந்த தீமையை ஆமென் நாளைக்கு நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். என் தேவன் எதையுமே தீமைக்காக செய்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்தாலும் அவர் நன்மைக்கு தான் செய்கிறவர். ஹல்லேலூயா. அதை நம்முடைய மனதில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற அரண் நம்முடைய மனதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னவென்று சொன்னால், நம்முடைய நினைவு மண்டலம் இருக்கு பாருங்க, இதுதான் உண்மையான போராட்ட களம். இதுதான் என்னது? உண்மையான போராட்ட களம். போராட்ட களம் என்பது வெளியே அல்ல, நம்முடைய செய்கைகளோடு அல்லது நம்முடைய கிரியைகளோடு அல்லது மற்றவர்களோடு அல்ல, நமக்குள்ளே நம்முடைய மனதில் நடக்கிற போராட்டம் தான் மிகவும் அதிகமானது. இந்த போராட்டத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை அடைந்தாலே அவன் சமாதானம் உள்ள ஒரு ஜீவனம் அவனால் செய்ய முடியும். உண்மையான போராட்ட களம் என்பது நம்முடைய மனதிற்குள்ள இருக்கிறது. நம்முடைய மனதுக்குள்ள நடக்கிறத பாருங்க. அப்படியே ரெண்டு புறமும் இதை செய்யலான்னு ஒரு பக்கம் யோசனை வரும், இதை செய்யக்கூடாதுன்னு வரும். இதை பேச வேண்டும், பேசித்தான் ஆக வேண்டும், 4 கேள்வியாவது நான் நறுக்குன்னு கேட்டுதான் ஆவேன் அப்படின்னு ஒரு பக்கம் எண்ணம் வரும். இல்ல கேட்க வேண்டாம் அப்படின்ற எண்ணம் வரும். கேட்டா இப்படி பிரச்சனை ஆயிருமா, இல்ல என்ன ஆனாலும் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்ற அப்படி எண்ணங்கள்லாம் நம்முடைய மனதுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். மறுபடியும் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள், எங்களோட வெப்பன்ஸ், நாங்கள் யுத்தத்துக்காக பயன்படுத்துகிற எங்களுடைய வெப்பன்ஸ் ஆனது அல்லது யுத்த கருவிகள் ஆனது, போர் ஆயுதங்கள் ஆனது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அவைகள் மாம்சத்திற்குரியவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை கட்டுப்படுத்துவதற்கு, நம்முடைய நினைவுகளை கட்டுப்படுத்துவதற்கு நம்முடைய மாம்சீகத்தை பயன்படுத்துவது முற்றிலும் வீணானது. நம்முடைய மாம்சீகத்தை பயன்படுத்தி அந்த நினைவுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அந்த நினைவுகள் அந்த மாம்சீகத்தினாலே கட்டுப்படாது. அதனால தான் பேச வேண்டாம் என்று நாம் நினைக்கிறதை நாமே அறியாமல் என்ன செய்து விடுகிறோம்? பேசி விடுகிறோம். அந்த காரியம் நம்முடைய மனதில் இருக்கும். அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக் அது வெளியே வந்துடும். அதனால நம்முடைய மனதில் எழும்புகிற நினைவுகளை, நம்முடைய மனதில் எழும்புகிற எண்ணங்களை மாம்சீகத்தை கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த நினைத்தாலும் அவைகள் கட்டுப்பாட்டிற்குள் என்ன செய்யாது? இருக்காது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். மாம்சத்திற்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. அரண்கள் என்றால் பார்த்தோம், நம்முடைய மனதில் எழுப்பப்படுகிற அல்லது கட்டப்படுகிற ஒரு ஆழமான நினைவா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அதுதான் அரண்கள். அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நம்முடைய மனதில் எழும்புகிற இந்த நினைவுகளை சிறையாக்குவதற்கு, மனதில் எழும்புகிற இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாம்சீகத்தை கொண்டு நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவு காலம் நீங்கள் அப்படி ஒருவேளை முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இனி அப்படி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகள் அல்ல என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய போராயுதங்கள் என்பது என்ன? அவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்க
வாக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் முதன்மையான போர் ஆயுதமாய் இருக்கிறது. உங்களுடைய நினைவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, உங்களுடைய நினைவுகளை சிறையாக்குவதற்கு, அரண்களாக எழுப்பப்பட்டிருக்கிற உங்களுடைய நினைவுகளை தகர்த்து போடுவதற்கான முதல் போராயுதம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமென். வல்லமை உள்ளது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அது ஜீவன் உள்ளது என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. ஆமென். உயிருள்ள வார்த்தையாய் இருக்கிறது, வல்லமையுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாய் கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்கிற போராயுதம் அது ஒரு பெரிய வாளை போல, பெரிய ஒரு பட்டயத்தை போல. ஆமென். அந்த பட்டயத்திற்கு முன்பாக இந்த மாம்சீக சக்திகள், மாம்சீக நினைவுகள், அரண்கள் நிற்கவே முடியாது. ஆமென். உங்களுடைய மனதை இந்த வசனத்தினாலே நீங்கள் நிரப்ப வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உள்ள போக 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 ஆமென், உள்ள இருக்கிற அரண்கள் உடைக்கப்படும், தகர்க்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய மனதிலே நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இடம் கொடுக்கும் போது இந்த வசனம் என்கிற போராயுதத்தை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தை என்கிற போராயுதத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய மனதின் அரண்களோடு போராட முடியும். அவைகள் மேற்கொள்ள முடியாது. மாம்சிகத்தால் நீங்கள் பண்ணுகிற முயற்சிகள் வீணாகலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நீங்கள் செய்கிற அந்த யுத்தம், ஹல்லேலூயா, ஆமென், அது நிச்சயமாய் உங்களுடைய மனதில் இருக்கிற அரண்களை எல்லாம் வெளியே தள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக போராயுதங்கள் என்று சொல்லும்போது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 6:17 எபேசியர் 6:17 வாசிக்கலாமா? இரட்சண்யம் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் எப்படிப்பட்டதாம்? அது ஆவியின் பட்டயம். தேவ வசனம் எப்படிப்பட்டது? ஆவியின் பட்டயம். உங்களுடைய நினைவுகளில் பிசாசானவன் கிரியை செய்யும் போது அது ஆவிக்குரிய காரியமாய் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய காரியத்தை மாம்சீக முயற்சியினால நம்ம செய்யும் போது அதில் நமக்கு தோல்வி வருகிறது. ஆவிக்குரிய யுத்தத்தை ஆவிக்குரிய பட்டயத்தின் மூலமாகத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய யுத்தத்தை வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தின் மூலமாகத்தான் நம்மால் மேற்கொள்ள முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க அதற்குள்ள இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆமென், அந்த வசனம் என்கிற வல்லமையுள்ள பட்டயத்தினால மனதின் அரண்களோடு நாம் யுத்தம் செய்து அவைகளை நம்மை விட்டு வெளியே அகற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நம்முடைய போராயுதம் என்று சொல்லும்போது ஜெபம் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. அதே எபேசியர் 6:18 நம்ம வாசிக்கும் போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஜெபம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. மனதின் கட்டுகளை மேற்கொள்வதற்கு, மனதின் அரண்களை மேற்கொள்வதற்கு, நினைவுகளின் மூலமாக உங்களை சிறைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற சத்துருவை நீங்கள் சிறையாக்குவதற்கு ஜெபம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. வேத வசனம் எந்த அளவுக்கு முக்கியமாய் இருக்கிறதோ அதே போல ஆமென், ஜெபமும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அடுத்ததாக போராயுதங்கள் என்று சொல்லும்போது விசுவாசம் என்கிறது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6
16வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியங்க. உங்க மனதில் இருக்கிற அந்த காரியங்கள், அரண்களை, மனதின் போராட்டங்களை மேற்கொள்வதற்கு விசுவாசம் என்கிற காரியம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எப்படின்னு சொன்னா, விசுவாசம் என்பது ஒரு கேடகத்தை போல. விசுவாசம் என்பது எப்படி? கேடகத்தை போல. எதிரிகள் அல்லது பிசாசானவன் அக்கினி ஆஸ்திரங்களை எய்யும் போது, அக்கினி ஆஸ்திரம்னா என்ன? ஒரு வில்லுன்னு எடுத்துக்கிட்டா அந்த வில்லுக்கு அம்பு இருக்கும். அந்த அம்பை, அந்த அம்பினுடைய நுனியிலே நெருப்பை கொளுத்தி வைத்து அதை எய்யும் போது அக்கினியோடு வந்து, அல்லது அந்த தீயோடு, பற்ற வைக்கப்பட்ட அந்த தீயோடு வந்து விழுகும் போது பெரிய ஒரு சேதத்தை உண்டாக்கும். பண்டைய காலங்களிலே 2 நாடுகள் சண்டையிடும் போது இப்படித்தான் அம்பிலே நெருப்பு வைத்து அவர்கள் எய்வார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். அதுபோல பிசாசானவன் அக்கினி ஆஸ்திரங்களை நம்மேல் எய்யும் போது விசுவாசம் என்கிற கேடகம் தான், விசுவாசம் என்கிற கேடயம் தான் நமக்கு மிகப்பெரிய அளவிலே பாதுகாப்பை கொடுக்கிறது. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, விசுவாசம் என்கிற கேடயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறது. இந்த விசுவாசம் என்கிற கேடயத்தை நாம் பயன்படுத்துவதற்கு நம்முடைய வாயை உபயோகித்து, நம்முடைய நாவை உபயோகித்து நாம் சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும். எப்படின்னு சொன்னா, உங்களுடைய மனதில இது இப்படி தான் நடக்க போகுது, இது தோல்வியா தான் முடிய போகுது, இதுல நீ வெற்றி பெறவே மாட்ட, உனக்கு இதுல வெற்றியே கிடையாது அப்படின்னு பிசாசானவன் உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு அரணை கட்டிக்கிட்டு இருக்கும்போது, நினைவுகளை கட்டி எழுப்பி கொண்டிருக்கும் போது, உங்களுடைய வாயை பயன்படுத்தி நீங்க சொல்லணும், என் தேவன் நிச்சயமாய் எனக்கு வெற்றி தருவார், என் தேவன் நிச்சயமாய் என் வியாதியை சுகமாக்குவார், அவர் என்னை சுகமாக்குகிற தெய்வம், அவர் என்னை சுகமாக்குகிற தெய்வம், இப்படின்னு நீங்க ஆழமாக அழுத்தி சொல்லும் போது, விசுவாச வார்த்தைகளை சொல்லும் போதுதான் அந்த கேடயத்தை நீங்க பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க கையில கேடயம் இருந்தாலும் நீங்க அந்த அக்கினி ஆஸ்திரங்களை மறைக்கவில்லை. அந்த கேடயத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். விசுவாசம் என்கிற கேடயத்தை எப்படி பயன்படுத்துவது? உங்களுடைய வாயை திறந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, வசனத்தை நீங்க அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் என்கிற கேடயத்தை நாம் பயன்படுத்த நம்முடைய நாவை உபயோகித்து தான் நம்ம அந்த விசுவாசம் என்கிற கேடயத்தை நம்ம பயன்படுத்த முடியும். எதெல்லாம் பிசாசானவன் எதிர்மறையா உங்களுக்குள்ள கொண்டு வர்றானோ, அந்த எதிர்மறையான சிந்தைகளை உங்களுடைய மனதிற்குள்ளே போட்டு நீங்கள் அதிகமாக யோசிக்காமல், அதற்கு இடம் கொடாமல், ஆமென், அதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடாமல் விசுவாச அறிக்கையிடும் போது அரண்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். உங்க மனதில் வர்ற நினைவுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கொடுக்க அது பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதில் எழும்புகிற எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கொடுக்க அது பெருக ஆரம்பிக்கும். அது பெரியதாக உங்களுடைய மனதுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். மறுபடி அது வரும். அதனால தான் எதிர்மறையான சிந்தைகள் உங்களுடைய மனதுக்குள்ள வரும்போதே நீங்கள் அவைகளை கட்டி இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை அப்புறப்படுத்த வேண்டும். பாவ சிந்தைகள் உங்களுடைய மனதுக்குள் வர துவங்குகிற அந்த நேரமே உங்களுடைய யுத்தத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். எதிர்மறையான யோசனைகள், எதிர்மறையான எண்ணங்கள் பிசாசினால் உங்களுடைய மனதில் விதைக்கப்படும் போது அப்பொழுது தானே உங்களுடைய வாயை பயன்படுத்தி விசுவாச வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பிசாசை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது, விசுவாசம் என்கிற கேடகம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்துகிறதில்லை. உங்களுடைய நாவை உபயோகப்படுத்தி ஆமென், பிசாசு உங்களுடைய மனதில் கட்டுகிற அந்த பிம்பத்தை உடைத்து போடுங்கள் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய பேர் அடுத்த நிலைக்கு போக வேண்டிய காலம் வந்தும் இன்னும் போகாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் எதிர்மறையான சிந்தையோடு
இருக்கிறபடியினால ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியவில்லை. ஒரு பட்டணத்திற்கு இயேசு சென்ற போது அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடியினாலே அவரால் அங்கே அற்புதம் செய்ய முடியவில்லை என்று பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோமே. ஆமென். நாம் விசுவாசிச்சாதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார், இடையில நிறுத்தி கொண்டார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் விசுவாசித்த பிறகு மறுபடியும் ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார். ஆண்டவர் உங்கள்ட்ட பேசும்போது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். ஆண்டவர் எனக்கு இதை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் தேவனுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதா இருக்கும். அடுத்ததாக நம்முடைய போராயுதங்கள் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியினுடைய உதவியாய் இருக்கிறது. அதுதான் நம்முடைய போராயுதம். ஆமென். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய போராயுதங்கள் எல்லாம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, அடுத்ததாக ஜெபம், அடுத்ததாக விசுவாசம், அடுத்ததாக பரிசுத்த ஆவியினுடைய உதவி. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? நம்முடைய மனதில் இருக்கிற பிசாசினுடைய பொய்களை எல்லாம் வெளியே தள்ளுகிறது. ஜெபம் என்ன செய்கிறது? அதாவது ஜெபம் என்கிற போராயுதம் என்ன செய்கிறது? ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய மனதிற்குள்ளே வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக விசுவாசம் என்கிற கேடகம் என்ன செய்கிறது? நம்முடைய மனதை பாதுகாத்துக் கொள்கிறது. அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் உதவி என்று சொல்லும்போது வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8:6 வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை எப்படிப்பட்டதுங்க? மரணம். மாம்ச சிந்தை மரணத்தை தான் கொடுக்குது. ஆனால் ஆவியின் சிந்தை ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் செய்யும் போது ஆவியானவருடைய உதவி, அதுதான் ஆவியானவருடைய சிந்தை. ஆவியின் சிந்தையை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய உதவியினால் தான், ஆவியின் சிந்தையினால் தான் மாம்சீகத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஆவியினால் நிரப்பப்படும் போது, ஆவியானவருடைய உதவியை நாம் பெறும்போது, ஆமென், மனதில் இருக்கிற அரண்களை நம்மால் மேற்கொள்ள முடியும். ஆவியின் சிந்தை நமக்குள்ள வேண்டும். ஆமென். ஆவியானவர் தருகிற சிந்தை, வசனத்தின் மூலமாக தருகிற சிந்தை. ஆமென். வசனம் இல்லாமல் சில நேரங்களில் ஆவியானவர் சில வார்த்தைகளை உச்சரிக்க நம்மை உற்சாகப்படுத்துவார். அந்த உற்சாகமான வார்த்தைகளை, அந்த விசுவாசமான வார்த்தைகளை நம்முடைய வாய்களை திறந்து நம்ம அறிக்கையிட வேண்டும். சோ அவருடைய உதவி என்பது நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. சோ நம்முடைய போராயுதங்கள் என்பது என்ன? கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், விசுவாசம், பரிசுத்த ஆவியினுடைய உதவி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எண்ணங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மனது என்கிற அந்த போர்க்களத்திலே எப்படி ஜெயம் பெறுவது, அந்த மனதின் எண்ணங்களை எப்படி மேற்கொண்டு ஜெயம் எடுப்பது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 வாசிக்கலாமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஒரு புதிதான மனம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். நேற்றைய சிந்தையோட நாம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதே கஷ்டம், அதே பாரம், அதே உபத்திரவம், அதே கண்ணீர் அப்படி நமக்குள்ள இருக்கும். தினந்தோறும் நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். கடந்த நாட்களில் இருந்த கசப்புகளை நீங்கள் விட்டு வெளியே வர வேண்டும். எப்படி வெளியே வருவது? மனதை புதிதாக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக, வேத வாசிப்பின் மூலமாக மனதை நீங்கள் புதிதாக்க வேண்டும். ஆமென். சில நேரங்களில் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நேசிக்கிற ஒருவரை இழந்திருப்பீர்கள். அப்படி இழந்திருக்கும் போது அதை நினைத்து நினைத்து பல நாட்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பதினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். அது ஒரு பிசாசின் கட்டுகளாகவே, மனதின் கட்டுகளாகவே அது மாறி போகும். அந்த இழப்புகளை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். இழந்து போனதை குறித்து பல நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென்.
காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்தை கொடுத்தார் என்று வேதத்தில் வசனம் இருக்கிறது. காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் யாரை கொடுத்தார்? சேத்தை கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இழந்து போனதை ஆண்டவர் பல மடங்காய் கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த மனநிலையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். இழந்து போன அந்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பதினாலே நம்முடைய மனது பலகீனப்படும், நம்முடைய சரீரம் பலகீனப்படும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் ஒரு பிரச்சனையை போலவே நமக்கு தோன்றி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட மனநிலையை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறதுக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். தினம்தோறும் நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். தினம்தோறும் புதியதாய் மாற வேண்டும். ஆண்டவருக்காக எழும்புகிறதற்கு, அவருடைய காரியங்களை செய்வதற்கு, நம்முடைய வேலைகளை நாம் சரியாக செய்வதற்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, மனதில் வரும் எண்ணங்களை நாம் பிரித்துணர பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் வருகிற எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் யார் நமக்கு கொடுக்கிறா என்று சொல்லி அந்த எண்ணத்தை பிரித்துணர்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். இது பிசாசினால் வருகிற எண்ணமா இருக்குமோ அல்லது ஆண்டவர் கொடுக்கிற சிந்தையா இருக்குமோ என்று சொல்லி நாம் பிரித்துணர பழகி கொள்ள வேண்டும். ஆமென். நம்மை ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ண வேண்டாம், நீ அசதியா இருக்கிறாய், உனக்கு தூக்கம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அது பிசாசானவன். ஜெப நேரத்தில் தூக்கத்தை தருபவன் பிசாசு. ஜெபிக்கிற நேரத்தில் தூங்க வைப்பவன் பிசாசு. இயேசு கிறிஸ்து சொன்னார், விழித்திருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற பின்பும், ஆமென், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற பின்பும் இந்த சீஷர்கள் நித்திரை மயக்கத்தினாலே அப்படியே அவர்கள் தூங்கி போனார்கள். ஆமென். ஜெப நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆமென். ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம். அப்போதான் அவர் நம்மோடு ரகசியங்களை பேசுவார். நம்மோடு பல காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்வார். அப்போ நம்முடைய மனதில் வருகிற எண்ணங்களை நாம் பிரித்துணர பழகி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சத்ரு தரும் பொய்களை உடனடியாக நம்முடைய மனதை விட்டு வெளியேற்ற வேண்டும். பிசாசு நமக்குள்ள போடுகிற பொய்கள் இருக்கு பாருங்க, அந்த பொய்களை நம்மை விட்டு வெளியேற்ற வேண்டும். உங்க மேல ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கசப்பே இருக்காது. உங்களை அவங்க தப்பாவே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள பிசாசானவன் பொய்களை விதைப்பான். எப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட நபர் உன் மேல கசப்பா தான் இருக்காங்க, அவங்க உன்னை பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற பொய்களை உங்க மனதுக்குள்ள என்ன செய்வான்? விதைப்பான். அது உண்மையாகவே இருக்காது. அதை நம்பிக்கொண்டு அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அவங்களை நம்ம பகைக்க ஆரம்பித்து விடுவோம். இப்படிப்பட்ட பொய்களை நம்முடைய மனதை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். உடனடியாக அவைகள் மனதிலிருந்து வெளியேற வேண்டும். அவைகள் மனதில் இருப்பதனால அதை பற்றி யோசிக்க 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 தோன்றிக்கொண்டே இருக்கும். அவைகள் நம்முடைய மனதிலிருந்து வெளியேற வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. அடுத்ததாக, உங்களுடைய எண்ணங்கள் உங்களை சிறையாக்குவதற்கு முன்பாகவே நீங்கள் அவைகளை சிறையாக்கி விட வேண்டும். அது உங்களை சிறையாக்கிடுச்சுன்னா பல மணி நேரம் அதை குறித்து யோசிக்க வேண்டி வரும். நீங்கள் ஜெபம் பண்ண உட்கார்ந்தால் கூட ஜெபிக்க முடியாது. அந்த எண்ணங்கள் உங்களை சிறையாக்குவதற்குள் நீங்கள் அந்த எண்ணங்களை சிறையாக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, உங்களுடைய மனம் வெறுமையாய் இருக்கக்கூடாது. உங்களுடைய மனது ஒரு காலியான ஒரு மனதாய் இருக்கக்கூடாது. உங்களுடைய மனது வசனத்தினால் நிரப்பப்பட்ட மனதாய் இருக்க வேண்டும். காலையில நீங்க தியானித்த வசனம் உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறதை நீங்கள் அப்படியே அதை மறுபடி வசனத்தை உங்களுடைய மனதில் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் கொண்டு வரும்போது, அதை உச்சரித்து பார்க்கும்போது, அதை சொல்லி பார்க்கும்போது, அந்த வசனத்தை மறுபடி நீங்கள் அந்த வசனத்திற்குள்ளே இருக்கும்போது பிசாசானவனுடைய அக்கினி ஆஸ்திரங்கள் உங்கள் பக்கத்தில் என்ன செய்யாது? வராது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனது என்பது ஒரு பட்டணம் போல. உங்களுடைய மனது எப்படி? ஒரு பட்டணம் போல. உங்களுடைய நினைவுகள் என்பது ஒரு வழிப்போக்கன் போல. உங்களுடைய நினைவுகள் அப்படின்றது ஒரு வழிப்போக்கன் போல, பட்டணத்திற்குள் வருகிற வழிப்போக்கன்.
நீங்கள் யார் என்று சொன்னால் பட்டணத்திற்கான காவலாளி. உங்களுடைய மனம் என்கிற பட்டணத்திற்குள்ளாக வழிபோக்கர்களாக வருகிற அந்த நினைவுகளை, அந்த எண்ணங்களை, இது சரியா, இது நம்முடைய மனதில் அனுமதிக்கலாமா என்று சொல்லி ஒரு வாசல் காவலாளியை போல நீங்கள் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்க மனதுக்குள்ள எது யோசிக்க வேண்டும், எது யோசிக்க கூடாது என்று சொல்லி நீங்க நினைக்கணும். இந்த காரியத்துக்காக இவ்வளவு நேரம் நான் யோசிக்க வேண்டுமா, இவ்வளவு நேரம் யோசிக்கிறதற்கு இது ஒரு முக்கியமான காரியமா என்று சொல்லி நாம் அதை பிரித்து உணர வேண்டும். அப்பொழுதுதான் மனதின் சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய மனதை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய மனதை ஆண்டவர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற, நினைவுகளில் காணப்படுகிற அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுகிறது. இந்த வியாதி சுகமாகாது, இந்த பிரச்சனை தீராது, இந்த போராட்டம் முடியாது என்கிற பல நிலைகளிலே உங்களுடைய மனதில் கட்டப்பட்டிருக்கிற அரண்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் உங்களை விட்டு தகர்க்கப்பட்டு வெளியேறுகிறது. உங்களை விட்டு அந்த அரண்கள் வெளியேறுகிறது. ஆமென். ஆண்டவர் கிரியை செய்தால் எந்த மாற்றமும் ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே உங்களுடைய மனம் வருகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய மனதை அவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய மனதை அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய நல்ல நாமம் வாழ்த்தப்படட்டும் ஆண்டவர். இந்த அருமையான இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைக்காக நன்றி. கிறிஸ்துவுக்கு எதிரான எண்ணங்களை சிறையாக்குவதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு செய்த உதவிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகள் அல்ல. இனிமேல் மாம்சீகமாய் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களோடு போராட போவது இல்லை. ஆமென். எங்களுடைய யுத்தம் ஆவிக்குரியது. ஆவியின் சிந்தையுடையவர்களாய், ஆமென், விசுவாசம் உள்ளவர்களாய், உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு யுத்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகள் ஆமென் நிர்மூலமாக்கப்படுகிறதற்காக நன்றி. ஆமென். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. இந்த வசனங்களை அப்பியாசப்படுத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனதின் கட்டுகளால் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஆண்டவர், இந்த பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீர் அல்லவா ரட்சிக்கிறவர், நீர் அல்லவா விடுதலை தருகிறவர், நீர் அல்லவா ஜனங்களை விடுதலை ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். மனதின் கட்டுகள் இருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கினதற்காக நன்றி. வசனங்களின் மூலமாக இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.